ஆரம்ப காலத்தில் ஒரு நாளைக்கு 6-7 மணி நேரம் பேசுவேன். 50 வருஷத்துக்கும் மேல ஆண்டவருடைய திருப்பணியை செய்யும் பாக்கியத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். அப்போ ஒவ்வொரு மீட்டிங்க்கு முன்னால இமயமலையே என் மேல இருக்கிற மாதிரி இருக்கும். ஜனங்க ஓடி வருவாங்க, எங்க கீமன்லாம் ஓஹோன்னுவாங்க, லைட்ஸ் எரியும், பந்தல் எரியும், என் உள்ளம் படா படா படான்னு. ஏன்னா ஒவ்வொரு பிரசங்கமும் ஒவ்வொரு பிள்ளைய பெற்றெடுக்கிற மாதிரி. எங்க அம்மா 9 பெற்றெடுத்து ஒடுங்கி போனாங்க. நான் 9,000க்கு மேல 90,000க்கு மேல பெற்று இன்னும் நான் ஒடுங்காம இருக்கிறேன் பாருங்க. அதுக்கு கை தட்டுங்க ஐயா ஆண்டவருக்கு. கர்த்தருக்கு காத்திருப்போர் புது பலன் அடைவார்கள். கர்த்தருக்கு காத்திருப்போர் புது பலன் அடைவார்கள். கழுகுகளை போல் செட்டைகள் அடித்து எழும்பிடுவார்கள். கழுகுகளை போல் செட்டைகள் அடித்து எழும்பிடுவார்கள். ஊழியம் செய்து ஒடுங்கிட்டேன்னு யாராவது சொன்னாங்கன்னா, ஊழியம் செய்து எல்லாம் போச்சுன்னு யாராவது சொன்னாங்கன்னா, அவங்க சுய பலத்திலேயே ஊழியம் செய்யறாங்கன்னு அர்த்தம். கர்த்தரிடத்துல பண்ட பரிமாற்றம் செய்ய பழகலன்னு அர்த்தம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் என்ன ஆவாங்களா? புது பலன் அடைவார்கள்.